ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, வீட்டில் நம்ம எப்படி குல்ஃபி செய்யறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு அது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு குல்ஃபி செய்யறதை கற்றுக் கொடுக்க போகிறேன். சிம்பிளாக செய்ய போகிறோம். அதுக்கு என்ன நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குல்ஃபிக்கு செய்யறதுக்கான டம்ளர் வச்சிடலாம். நீங்கள் வந்துடுறேன், எல்லா பொருளும் எடுத்து வந்துடுறேன். எல்லா பொருளெல்லாம் எடுத்து வந்துட்டேங்க. இது ஒன்று ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னா, நெஸ்லி மில்க் மேடு மினி ஒன்று வாங்கிட்டேன். சரிங்களா? பாருங்க. அடுத்து ஒரு மாம்பழம். நம்ம மேங்கோ ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ மாம்பழ ஃப்ளேவர் வேணும் இல்லைங்களா, அதுக்காக. அடுத்து டேஸ்ட்டுக்கு சுகர், ஒயிட் சுகர். அப்புறம் முக்கியமான மேட்டர் என்ன, மில்க். இதில் மில்க் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அது காய்ச்சின பாலுங்க. இங்கே காய்ச்சின பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, காய்ச்சின பால். இந்த பாலில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மில்க் மேலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் குல்ஃபிக்கு. வாவ், வேற லெவல், சூப்பராக இருக்குங்க. ஓகே, ஃபைன். மில்க் மேட் போதுங்க. சரிங்களா? அடுத்தது சக்கரை கரையணும் இல்லையா? ஸோ சக்கரை கரையணுங்கிறனால கொஞ்சம் சர்க்கரை உள்ளே போட்டு வச்சிடலாம். சக்கரை உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் பிடிக்குமோ அந்தளவுக்கு ஸ்வீட் போட்டுக்குங்க. இதை ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு சரிங்களா? மில்க் மேடி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் குல்ஃபி செய்யலாம். இதில் மில்க் மேட் பத்தலைன்னா கொஞ்சம் கலக்கிக்கலாம். கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட மில்க் மேட் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட மில்க் மேட் போடுறேன். சாரி, கழிச்சிடுமா. சூப்பர். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது யார் செஞ்சுட்டு இருக்கேன்னா, என் பாப்பாக்கு செஞ்சுட்ருக்கேன். வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். சரி, இது ஆகட்டும், கொஞ்சம் கரைட்டுங்க, மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நமக்கு தேவை வந்து உள்ளே போடுறதுக்கு முந்திரி வேணும். கொஞ்சம் முந்திரியோ பாதாமோ உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எடுத்துக்கங்க. எனக்கு முந்திரி பிடிக்கும், பாப்பாவுக்கு முந்திரி பிடிக்கும். அதனால் முந்திரியை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மாம்பழம் எடுத்துக்கலாங்க. மாம்பழத்தை கட் பண்ணி நீங்கள் என்ன பவுல் வச்சுருக்கீங்களோ, நான் ஆக்சுவலி வந்து மாம்பழத்தை 2 விதமாக பண்ணலாம். மாம்பழத்தை பீஸாகவும் உள்ள போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மாம்பழத்தை மிக்சியில் அடிச்சு கூட அந்த ஜூஸை கூட அந்த ஓவர் வெளியே இருக்கு இல்லையா, அதில் அப்படியே செட் பண்ணி விட்டுட்டு உள்ளுக்குள்ளார இதை ஊற்றினீங்கன்னா மாம்பழ ஃப்ளவர் வெளியில் உங்களுக்கு லைட்டாக கிடைக்கும். சரி, ஓகே. நான் என்ன பண்ண போறேன்னா, மிக்சியில் அடிச்சு தான் போட போகிறேன் இப்போ. வாவ், அப்பா, ரொம்ப எடுக்க வேண்டாம். ரொம்ப எடுத்தால் தோல் கெசப்பு உள்ள வந்துடும். சரி, ஓகே, ஸ்டாப். பாருங்க, நான் மிக்சியில் அடிக்கல, அப்படியே ஸ்பூன்லேயே மசிக்கலாம். நல்லா மஸ்டாச்சு. நல்ல ஒரு மொட்டை அடிச்சு விட்ற மாதிரி நல்லா பண்ணிடுங்க. ஓகே, இது என்ன பண்ணுறீங்கன்னா, கிளியர் கிளாஸ் எடுத்துக்கங்க. கிளாஸ் எடுத்துங்க, அப்படியே இந்த கிறிஸ்டல் கிளியர் கிளாஸ் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஏதோ ஒரு பவுல் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இது டெக்கரேட் பண்ணுறேன்.
இப்போ மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சைடு 2 சைடு மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு இந்த மில்க் மேட் வந்து அப்படியே உள்ள ஊற்றிடுவாங்க. இங்கே பாருங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரேண்டமாக அப்ளை பண்ணால் போதுங்க. ஏன்னா இது குல்ஃபி தானே, அங்கங்கே ரேண்டமாக அப்ளை பண்ணிட்டு முடிஞ்சளவுக்கு மேலே இருந்து அப்ளை பண்ணிங்கனாலே அதுவே அதோட ஃப்ளேவர், அதோட மேங்கோ கலரை அதுவே ஃபில் பண்ணிக்கும். இது பார்த்தீங்க தெரியுதுங்களா, அதுவே ஃபில் பண்ணிடும். அப்புறம் பாட்டமில் கொஞ்சம் போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆச்சுங்களா, வேற லெவல் இருக்கும். அப்படியே இந்த மில்க் மேடை வந்து நம்ம இதில் உள்ளே ஊற்றிட்டோம்னா போதுங்க. அதோட ஃப்ளேவரும் கொஞ்சம் லைட்டாக உள்ளே இறங்கும். இதோட டென்சிட்டி வரும் போதும், இந்த அளவுக்கு போதும். நல்லா கொஞ்சம் இது அப்ளை பண்ணிடலாம். மில்க் மேடை நான் அப்புறம் உள்ளே ஊற்றிடுவேங்க. இதை பார்த்துட்டீங்களா, குல்ஃபிக்கு அது போதும். இது நான் தனியாக குடிச்சிடுவேன். இப்போ ஸ்டிக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பூன் வச்சுருங்க. இது நான் வாய் வைக்கல, தப்பாக பாருங்க. இது மேங்கோ எடுத்த ஸ்பூன் தான். அந்த மேங்கோ எடுத்த ஸ்பூன் எடுத்து அவ்வளோதாங்க. ஸ்டிக்கு பதிலாக ஸ்டிக்கு இல்லை, அதனால் மேங்கோ கரெக்ட்னஸ் இது மஸ்ட் அந்த ஸ்பூனே போட்டுடலாம். போட்டு வச்சிட்டோம்னா நாளைக்கு எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இதுதான் எனக்கு ஸ்டிக். இன்னைக்கு ஒரு கார்னர் டு கார்னர் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லைன்னா அது எடுக்க முடியாது. சென்டராக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்தோம்னா வராது. ஓகேங்களா, இதை நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். அவ்வளோதான். இவங்க செய்கிற அவசரத்தில் முந்திரி பருப்பு போட மறந்துட்டேன், கடைசியாக தான் போட போகிறேன். அதனால மறுபடியும் ஸ்பூனை வெளியே எடுக்க போகிறேன். ஸ்பூனை வெளியே எடுத்து நான் உள்ளே போட்டுரு, அதுவே உள்ளே இறங்கிடும். போட்டல எல்லாத்தையும் போடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்போ தான் எடுத்து கற்றுட்டு இருக்கேன், இடையில மறந்துடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து குல்ஃபி ஆனதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் எடுத்து உங்களுக்கு காமிக்க பாருங்க. ஒன்றும் இதே வீடியோவில் கண்டினியூஷன் கொடுத்துறேன். உள்ளே இறக்கிடலாமா? எஸ், அவ்வளோதாங்க. முந்திரி பருப்பும் ரெடி ஆயிடுச்சு உள்ள. சூப்பர். ஏ, இங்கே பார்த்தீங்களா, ஹோம்மேடு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதாங்க ஹோம்மேடு குல்ஃபி. இப்படி தான் குல்ஃபி செய்யணும். வீட்டில் செய்யும் முறை வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நேச்சுரல், அதாவது நேச்சுரல் இது இருக்கு இல்லையா, ஐ மீன் மேங்கோலாம் போட்டு தான் பண்ணியிருக்கோம். பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, இதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது ஏதோ நான் டெக்கரேட் பண்ணி டிசைன் பண்ண மாதிரி இருக்குது, பட் அப்படி இல்லை, அதுவாக கிடைச்ச டிசைன்.